தேவதைகள் நடமாட்டம் எப்பவுமே இருக்குங்க. அஷ்டதிக்கு பாலகன்னு சொல்லுவோம் வீட்டு குடும்பத்துக்குள்ள. குலதெய்வம் எங்க இருக்கும்? வீட்டு நிலைவாசல்ல தான் இருக்கும். அஷ்டதிக்கு பாலகர்கள் ஒவ்வொரு மூலையிலும் இருப்பாங்க. லட்சுமி, மகாலட்சுமி உள்ள வரணும். மகாலட்சுமிக்கு ஒரு வாசம். மகாலட்சுமின்னா எப்படி இருப்பாங்க? சர்வ சொரூபிணியாக அவ்வளோ ஆனந்தமா பார்ப்பதற்கே ஒரு பரவச நிலையில இருப்பாங்க. அவங்கள வரவேற்கிற விதம் தான். ஒரு நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ள வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அவன் நல்லபடியா ஆனர் பண்ணணும், மரியாதை கொடுத்து பண்ணுவோம்ல. அந்த மாதிரி வாசனை திரவியங்களுக்கு அவ்வளோ தன்மை உண்டு. சுக்கிரனுடைய ஆதிக்கம் வாசனை திரவியம். இன்னைக்கு நெறைய பேர் இந்த நான் அத பொதுவா சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் சாமான் அதிகமா பயன்படுத்தாதீங்க. கரியில போட்டு பண்றது தான் நம்ம இயற்கையா பாரம்பரியமான விஷயம். பாரம்பரியமான பொருட்கள மேக்ஸிமம் பயன்படுத்துங்க. ஏன்னா அது வாழையடி வாழையா, வாழையடி வாழையா பயன்படுத்தக்கூடிய விஷயம். கிடைக்கல, உண்மையிலே எங்க ஊர்ல கிடைக்கல அப்படின்றவங்க நீங்க கம்ப்யூட்டர் சாமானை பயன்படுத்தலாம் தப்பு இல்ல. ஆனா வாய்ப்பு இருந்தும் பயன்படுத்த தவறாதீங்க. ஏன்னா சாம்பிராணி புகைன்றது இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல ஒரு வீட்ல யாகம் நடத்துறீங்க. யாகத்துக்கான முழு பொருள் எங்க தெரியுமா இருக்கும்? அந்த அந்த காத்து, அந்த வைப்ரேஷன் தான் இருக்கும். அந்த வீடு முழுக்க நிரம்பி இருக்கும். அது போன்ற இந்த மாரி மகாலட்சுமி, நல்ல தேவதைகள்